மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மிக மிக மகிழ்ச்சியாக அனைத்து செயல்களையும் செய்வீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். வெகு அற்புதமான ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும், மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்திலே இப்பொழுது அதிகரிக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமணம் ஆகாத ரிஷபராசி இளம் ஆண் பெண்களெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கு சம்மதித்தால் உடனே திருமணம் நடந்துவிடும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இந்த நாள் விளங்கும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வது, நண்பர்களுடன் வெளியே செல்வது, மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பது போன்றவையெல்லாம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்றது. 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்தியான ஒரு போக்கு நிலவும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவது உங்கள் ராசிக்கு அதிக நன்மையை செய்யும் என்பதால் மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலகம், நண்பர்கள் வட்டாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக, அனைத்து இடங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகல் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி 23/11/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வில்லங்களில் இந்த சாபம்ன்ற ஒன்று போட்டு ஆட்டி வைக்கிறது. சாபத்துக்கு எவ்வளோ வலிமை உண்டோ வரங்களுக்கும் அவ்வளோ வலிமை உண்டு. சாபத்துக்கு எவ்வளோ வலிமை உண்டோ வரங்களுக்கும் அப்படி வலிமை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் போலி சாபமும் உண்டு, போலி வரமும் உண்டு. வரத்தில் கூட போலி இருக்கும், ஆனால் கட்டாயம் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் நண்பர் ஒரு 10,000 ரூபா கேட்குறார். ஏதோ ஒரு அவசரத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்பா நீ நன்னா இருப்பாப்பான்னு சொன்னால் அவர் தேவை பூர்த்தி ஆனதுனால சொல்கிறார். இதை நீங்கள் வரம்னு எடுத்துக்க முடியுமா? அவர் தேவை 10,000 ரூபா நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க. நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தால் அப்போ என்ன சொல்லியிருப்பார்? மூஞ்ச தொங்க போட்டுன்னு போயிருப்பார்.
அப்போ இது வந்து வரம்னு சொல்ல முடியுமா? இதே ஒரு கல்யாணத்துக்கு இப்போ வரா வயசானவா, இப்போ அவன் பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது, இப்போ கல்யாணம் நடக்கிறது, சந்தோஷம், அவள் குழந்தை குட்டியில் நான் வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். இது வரம். ஏன்னா அந்த வயசானவர் வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தில் உங்களோட குழந்தையோட கல்யாணம் இப்போ நடக்கிறது, ரொம்ப நாள் தடைப்பட்ட கல்யாணம் நடக்கிறதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இது வரம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பங்காளி யாரையோ சந்திக்கிறீங்க, வயசில் பெரியவரை, அவரை நமஸ்காரம் பண்ணுறீங்க. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்ததில் இந்த குழந்தை நன்னா இருக்கட்டும், இவ குடும்பம் நன்னா இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணுறார். மனமாற எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மனமாற சொல்லக்கூடிய வாழ்த்து வரமாகும். அதில் வந்து பிரதிபலன் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு பலன் இருக்கக்கூடாது. எந்த பலனும் எதிர்பார்க்காம சொல்கிறது, வாழ்த்துறது, அதுதான் வரம். ஒரு மடத்துக்கு போகிறீங்க, ஒரு மடாதிபதி இருக்கார், அவரை நமஸ்காரம் பண்ணுறீங்க. நீங்கள் யாருன்னு கூட அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு நீங்கள் யார், என்ன குலம், என்ன கோத்திரம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஒரே கூட்டமாக இருக்கும், அப்போ போய் அவர் நமஸ்காரம் பண்ணுறீங்க. அவர் வந்து நீங்கள் நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அது வரம். ஏன்னா அவருக்கு வந்து உங்களால் ஆக வேண்டியது எதுவும் கிடையாது, அந்த மடத்துக்கு உங்களால் ஆக வேண்டியது எதுவும் கிடையாது. ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர் நீ நன்னா இருக்கணும்னு வாழ்த்துறார். அது வரம். அப்புறம் எந்த சுயநலமும் இல்லாத நிறைய சன்னியாசிகளை பார்க்கலாம். இப்போ விட்டுருங்க, அந்த காலத்தில் உண்டு, இப்போ இருக்காளா இல்லையான்னு தேடுறதே கஷ்டம். சன்னியாசியாக ஊர் ஊராக பயணப்பட்டுகிட்டே இருப்பான். அந்த மாதிரி சன்னியாசிகள் வாழ்த்துவா நன்னாருன்னு. அது உண்மையான வரம். அதே மாதிரி தகுதி வாய்ந்தவர்கள், துரும்புக்கு கூட ஆசைப்படாத பெரியோர்கள், அவளோட ஆசீர்வாதம் வரம். சில ஆலயங்களுக்கு போகும்போது குருக்கள் அர்ச்சனைலாம் முடிச்சுட்டோ ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, இல்லை வேறு ஒரு குழந்தை என்ன படிக்கணும்னு அர்ச்சனை பண்ணுறீங்க, குழந்தைய ஒரு வயசு பூர்த்தி யாராவது அழைச்சிட்டு போகிறீங்க, இல்லை கல்யாணமான தம்பதி போகிறா, அங்கே இருக்கிற அர்ச்சகர் மனசார வந்து பூஜை பண்ணிட்டு சில நேரத்தில் சில அர்ச்சகர்கள்லாம் மனசார வாழ்த்துவா, கவலையே படாதீங்க நன்னா இருப்பா அவங்க குழந்தைன்னு. அது மனமாற வாழ்த்தக்கூடிய வாழ்த்து கட்டாயம் பலன் தரும். அதனால் வரம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பலன் கருதி சொல்லக்கூடிய எதையும் வரமாக ஏற்றுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காசு கொடுத்து வரத்தை வாங்க முடியாது. இறையருள் மாதிரி வரம்ன்றது எப்படி, வாழ்த்துன்றது என்னென்னா சுத்தமான வாழ்த்து, மனசார சொல்லக்கூடிய வாழ்த்து, அது வரமாக இருக்கும். அதேமாதிரி சாபம்னு பார்த்தீங்கன்னா போலியான சாபம் உண்டா அப்படின்னா அடிக்கடி சொல்லுவேன், 100% உண்டு போலியான சாபம். போலியான சாபம்ன்றது உண்டு. அந்த போலியாக கொடுக்கக்கூடிய சாபம் பலிக்காது. அது எப்படி போலி, ஒரு டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறது எப்படி சாபத்தில் கூட உண்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் நண்பர் வந்து உங்கள் வீடை வச்சு அடமானம் வச்சு என் கம்பெனிக்கு பணம் கொடுன்றார். ரொம்ப கஷ்டம், கடன், என் கம்பெனியே ஏலத்துக்கு வந்துடும், நீ ஒரு 20 லட்சம் ரூபா வீட்டை வச்சு கொடுன்றார். உங்கள் மனைவி சொல்கிறா கொடுக்காதீங்க, அவருக்கு கம்பெனி நடத்த தெரியாமல் நஷ்டப்பட்டு போயிட்டார், அவருக்கு போய் கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறா. உங்களோட உயிருக்கு உயிரான நண்பராக இருக்கலாம். உங்கள் மனைவி சொல்கிறா நமக்கு இருக்கிறது ஒரே வீடு தான், அந்த வீடை வச்சு ஏன் கொடுக்குறீங்கன்றா. அவர் கடுமையாக பேசுகிறாரு வச்சுக்கோங்க. சரிப்பா நீ பிள்ளைக்குட்டியோட எப்படி இருக்க நான் பார்க்குறேன், நான் கட்ட கஷ்டம் நீயும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது சாபமாகாது. நீங்கள் அவருக்கு உங்கள் வீடை வச்சு கடன் கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாருன்னா அது சாபமாகாது. அதேமாதிரி சில குடும்பங்களில் கூட பார்க்குறோம், அக்கா நல்லா இருப்பா, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பா, தங்கக்காரி ரொம்ப கட்டத்தில் இருப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக 5 லட்சம் கொடுன்னுவா. இவா சொல்லுவா, அப்பா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பின்னால் ஓணும், நான் எப்படிப்பா கொடுக்குறதுன்னுவான். அந்த மாதிரி நேரத்தில் பெரிய சண்டையாக போய் வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசுவான். அந்த சாபம்லாம் பலிக்காது. அதனால் எது முறையான சாபம், இப்போ உங்கள் தம்பிக்கு தர வேண்டிய சொத்தை நீங்கள் தரலை, தம்பியோ தம்பி குடும்பமோ மனம் வருந்தி சபிச்சா அது சாபம். உங்கள் சகோதரிக்கு நீங்கள் தர வேண்டிய சொத்தையோ பங்கையோ தரலை, அவன் மனம் வருந்தி சபிச்சா சாபம். உங்கள் வீட்டில் 30 நாள் வேலை செய்கிறார், அவன் உழைச்ச உழைப்புக்கான கூலியை கேட்கச்சா நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபம், உனக்கு 1 மாதம் சம்பளமே கொடுக்க மாட்டேன் நீ வேலையை விட்டு போயான்றோம், அவன் மனம் வருந்தி சபிச்சா அது சாபம். அதனால் ஒரே விஷயம் என்னென்னா, சாபம்ன்றது நாம் செய்யக்கூடிய தவறுகளால் வந்தால் நமக்கு பாதிக்கும். ஆனால் நாம் தவறே செய்யாத போது மற்றவர்கள் எது சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், அது எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்காது. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.